ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முத்ரா லோன் நான் வாங்க ட்ரை பண்ணும்போது எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். அப்படியே இந்த வீடியோவில் நம்ம முத்ரா லோனை பற்றி டார்க் அண்ட் டெப்த் ஆன விஷயங்களையும் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ எதுக்காண்டினா, இதுக்கப்புறம் முத்ரா லோன் வாங்க போகிறவங்க, அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காண்டி மட்டும்தான். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முத்ரா லோன்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முத்ரா லோன்னா இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் கீழே வர ஒரு லோன். இந்த ஸ்கீம் அந்த ஸ்கீம் பேர் என்ன? பிஎம்இஜிபி, பிரதம மந்திரி முத்ரா யோஜனா, லைக் தட். அந்த மாதிரி ஒரு ஸ்கீமு கீழே தான் வருது இந்த முத்ரா லோன். பேசிக்காக இந்த முத்ரா லோன் எதுக்குன்னா, தொழிலதிபர்களை உருவாக்குறதுக்கும் தொழிலதிபர்களை ஊக்குவிக்கிறதுக்காண்டியும் இந்த முத்ரா லோன் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. எப்போனா 2015 இது வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் முத்ரா லோனை பற்றி டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ மெயின் கண்டென்ட்குள்ளே வந்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம டெப்த் இன்ஃபர்மேஷன் அபவுட் முத்ரா லோனோட டார்க் டெப்த்தான விஷயங்களையும் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னை பற்றி நான் யார் அப்படின்றத சொல்லிடுறேன். ஐ ஆம் ஃப்ரம் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக். ஐ ஆம் ராகுல். நான் வந்து பிடெக் ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஒரு இன்ஜினியர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் இந்தியாவில் எவ்வளோ முத்ரா லோன் மூலயமா மக்கள் எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். கிட்டத்தட்ட 56.32 கோடி அமௌண்ட் மக்களுக்கு முத்ரா லோன் மூலயமா வழங்கப்பட்டிருக்கு இந்தியன் கவர்மெண்ட்னால். 2015 இருந்து 2026 ஜான்வரி வரைக்கும் 56.32 கோடி அமௌண்ட் வழங்கப்பட்டிருக்கு. இது வந்து நம்ம நிதி அமைச்சர் வந்து வெளியிட்டிருக்காரு ஜான்வரி எண்டில். இப்போது இதில் எந்த ஸ்டேட்டுக்கு அதிகமாக அமௌண்ட் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்ப்போம். இதில் என்ன ப்ரோ கேட்குறீங்க? இதில் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு, மோடிஜி கவர்மெண்ட் வழங்குகிற ஒரு லோன் அமௌண்ட்டு வடக்கு நண்பர்களுக்கு தான் அதிகமாக கொடுத்துருப்பீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. என்னென்னா, இருக்கிறதுலே இந்த லோன் அமௌண்ட்டை வந்து அதிகமாக எந்த ஸ்டேட்டில் வாங்கியிருக்கு மக்கள் பெற்றிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு தமிழ்நாடு, செகண்ட் வந்து உத்தரப்பிரதேஷ், தேர்டு கர்நாடகா, ஃபோர்த் வெஸ்ட் பெங்கால், 5 பீகார். தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் முத்ரா லோன் மூலயமா மக்கள் எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 3,23,00,000 அமௌண்ட் தமிழ்நாடு மக்கள் முத்ரா லோன் மூலயமா வாங்கியிருக்காங்க. செகண்ட் வந்து உத்தரப்பிரதேஷ் வந்து 3,14,00,000 அமௌண்ட் வந்து முத்ரா லோன் மூலயமா வாங்கியிருக்காங்க. தேர்ட் வந்து கர்நாடகா 3,04,00,000 சொச்ச அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. ஃபோர்த் வெஸ்ட் பெங்கால் 2,82,00,000 வாங்கியிருக்காங்க. ஃபிஃப்த் வந்து பீகார், இவங்க வந்து 2,81,00,000 வந்து முத்ரா லோன் மூலயமா வாங்கியிருக்காங்க. நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, இந்தியன் கவர்மெண்ட் வழங்கியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது. ஸோ இப்போ வந்து முத்ரா லோன் வந்து எத்தனை டைப்ஸாக பிரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 4 டைப்ஸாக பிரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சிஷு, இது வந்து 50,000 வரைக்கும் வழங்கக்கூடிய ஒரு லோன் டைப். முத்ரா லோனில் இது ஃபஸ்ட் டைப். செகண்ட் வந்து கிஷோர், இந்த லோன் மூலிமா நீங்கள் 50,000 5 லட்சம் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். அடுத்து வந்து தருண் ஃபிட்னஸ் தருண் கிடையாது. இது வந்து முத்ரா லோனில் ஒரு டைப் லோன் வந்து, ஓகே பேட் ஜோக். எப்படின்னா, தருண் லோன் டைப் மூலயமா நீங்கள் 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். ஓகே, இது வந்து கொஞ்சம் படா சைஸ் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாங்கக்கூடிய லோன். அடுத்து தருண் ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதாவது தருண் லோனை யார் வந்து எடுத்து திரும்ப சிறப்பாக பே பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தருண் ப்ளஸ் மூலிமா அடுத்து 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் தருண் ப்ளஸில் லோன் எடுக்க முடியும்.
ஸோ ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தருண் டைப் முத்ரா லோன்லேருந்து ஸ்கீம்லேருந்து யார் வந்து லோன் அமௌண்ட் வாங்கிட்டு திரும்ப ரீபே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தருண் ப்ளஸ் வந்து அவைலபிள், மற்ற யாருக்கும் கிடையாது. ஸோ இதுதான் முத்ரா லோனை பற்றின கொஞ்சம் டார்க் அண்ட் டெப்த்தான டீட்டெயில்ஸ். அடுத்து வந்து நான் வந்து ஒரு 19 வயசில் நான் வந்து முத்ரா லோன் வந்து ட்ரை பண்ணேன். அப்போது எனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன். ஸோ நான் என்னுடைய 19 வயசு ஸ்டார்டிங், அதாவது 18 வயசு முடிஞ்சு 19 வயசில் இருக்கும்போது நான் சின்ன வயசுலேருந்தே நிறையா பிஸ்னஸ் வீடியோஸ் பார்த்துருக்கேன். பிஹைண்ட் வுட்ஸ், இன்னும் நிறையா மணி பேச்சு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோஸ், பிஸ்னஸ் ஓரியன்டாக நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கேன். இதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஓகே நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது கையில் வந்து சுத்தமாக காசு கிடையாது. அதனால் அடுத்து நம்ம பணம் வேணுன்றதுக்காண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் பார்க்கும்போது பிஸ்னஸ் லோன்ஸ் அப்படின்றதெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு செக் பண்ணும்போது நபாத், முத்ரா லோன்ஸ், இந்த மாதிரி கவு டைரி லோன்ஸ், இந்த மாதிரி ஆக்சுவலாக என்னோடய பிஸ்னஸ் ஐடியா வந்து ஒரு கவு டைரி ஃபார்ம் வந்து செட் பண்ணுறது தான். ஏன்னா எங்கள் வீட்டில் ஆல்ரெடி வந்து கவு வந்து வளர்த்துருக்காங்க. அதை வந்து சொசைட்டியில் ஊற்றிட்டு இருக்காங்க. என்னோடய அப்ரோச்சஸ் வந்து கொஞ்சம் ஒரு படி மேலே போய் நம்மளோட மில்கை நம்ம கறந்து ஸ்ட்ரைட்டாக நம்மளே சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 3 lakhsக்கு வந்து லோன் வந்து அப்ளை பண்ணலான்னு இருந்தபோது முத்ரா லோன், நபாத் லோன் இதெல்லாம் வரும்போது நான் முத்ரா லோனை செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு பேங்க்குக்கு போயிட்டேன். பேங்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி முத்ரா லோன் அப்ளை பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ப்ராப்பரான பிளான் வேணும். முத்ரா லோன் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா ஒரு ப்ராப்பரான பிளான் வந்து உங்களோட பிஸ்னஸ் உங்களோட பிஸ்னஸை பற்றின பிளான் எப்படி பண்ணோம், எதை வச்சு என்னென்ன வேணும், என்னென்ன டூல்ஸ், என்னென்ன பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்றது எல்லாமே வேணும். அதோட ஒரு ரீபேமெண்ட் ஷெடியூல் வேணும். ரீபேமெண்ட் ஷெடியூல்னால் இந்த பணத்தை நீங்கள் எப்படி எத்தனை நாளுக்குள்ளே எப்படி கட்டுவீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர் பிளான். உங்கள் பிஸ்னஸில் எவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது அப்படிங்கிறது ஒரு இது. உங்களுக்கு யார் யார் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறதும் நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் அதில் சப்மிட் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் வாங்கக்கூடிய பொருளுக்கான ஒரு கொட்டேஷன்ஸ் அதை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இதெல்லாம் இந்த கொட்டேஷன்ஸ்லாம் சப்மிட் பண்ணுறது உங்கள் பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நீங்கள் ரொம்ப சின்சியராக இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் அந்த பேங்க்குக்கு தெரியப்படுத்துகிறீங்க. ஸோ அதுக்காண்டி ஆட் பண்ணலாம். இதை தாண்டி MSME அப்படின்னா மைக்ரோ ஸ்மால் கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் நினைக்கிறேன். அந்த சைட்டில் நீங்கள் உங்கள் கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணலாம். இது வந்து உங்கள் முத்ரா லோனுக்கான பாசிட்டிவ் திங்கை வந்து இன்னும் அதிகப்படுத்தும். ஆக்சுவலாக உங்கள் கம்பெனி வந்து ஒரு ப்ராப்பர் கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்காண்டி இதை வந்து எனக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்கிறத நான் வந்து இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் ஆக்சுவலாக நான் என்னோடய 19 வயசில் வந்து நான் பேங்க்குக்கு போய் நான் லோன் அப்ளை பண்ணும்போது நான் எடுத்தோடனே நான் ஒரு ப்ராப்பர் பிளான், ரீபேமெண்ட் ஷெடியூல், கொட்டேஷன்ஸ், என்னோடய கஸ்டமர்ஸோட ஒரு அக்னாலேஜ்மெண்ட் லெட்டர்ஸ் இதெல்லாம் ப்ராப்பராக போய் சப்மிட் 19 வயசு அப்படிங்கும்போது இப்போ எனக்கு ஆக்சுவலாக வயசு வந்து 20, இப்போ வந்து 21 ஆக போகுது, நவம்பர் வந்துருச்சுன்னா. அப்போ வந்து 18 வயசு முடிஞ்சு கரெக்டாக 19 ஸ்டார்டிங் ஆகி ஒரு 5 to 6 days தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் 18 இருக்கும்போதே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்படி இதை போய் பண்ணலாம் இல்லைன்னு. நான் 19 போய் நான் பேங்க்கில் நிற்கும்போது அவங்க வந்து என்னை வந்து பார்த்து வந்து கொஞ்சம் லிட்டரலி ஷாக் ஆனாங்க. ஏன்னா நாங்கள் வந்து திண்டுக்கல்லில் ஒரு ஸ்மால் வில்லேஜில் இருக்கோம். இங்கே இருக்க பேங்க்ஸில் வந்து நான் போய் அப்படி அப்ரோச் பண்ணவும் கொஞ்சம் என்னை ஒரு மாதிரியா மேலேங்கிலே தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு ஏன்னா ஒரு 19 வயசு பையன் ஒரு ப்ராப்பர் பிளான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சப்மிட் பண்ணுறானே அப்படிங்கிறதுனால பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக இல்லை கொஞ்சம் நாட் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் அந்த மாதிரி தான் சொன்னாங்க.
சொன்ன உடனே நான் போயிட்டு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் லெட்டர் அதுக்கு தனியாக ரெடி பண்ணிட்டு வந்தேன். இந்த மாதிரி நீங்கள் சொன்ன பதில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, ஸோ ஒரு தெளிவான ஒரு லெட்டர் ஃபார்மேட்டில் நீங்கள் எனக்கு ஒரு தர மறுக்கிறதுக்கான விஷயத்தை கொடுங்க அப்படின்னு நான் சொல்லவும், அதையும் நான் ஒரு லெட்டர் ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு போய் நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க ஒரு சைட் சொன்னாங்க, கனரா பேங்க்கோட ஒரு சைட். அதில் வந்து பிஎம்இஜிபி லோன்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஆக்சுவலாக கனரா பேங்க்குக்கு ஆக்சுவலாக முத்ரா லோன் வாங்குறதுக்கான எலிஜிபிள் ஏஜ் வந்து ரூல் படி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் படி 18 தான். ஆனால் ஆக்சுவலாக அந்த பேங்க் சொன்ன சைட்டில் வந்து 21 சொல்லுச்சு. லிட்ரலி ஐ அப்செட். அண்டு நான் போயிட்டு இந்த மாதிரி சொல்லவும், நாங்கள் என்னப்பா பண்ணுறது, இந்த மாதிரி இந்த கனரா பேங்க்ஸ்க்கு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, அதனால் 21 தான் அப்படின்னாங்க. ஸோ நான் நபாத் சொல்லும்போது, அடுத்து நான் நபாத் லோனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லும்போது, அதுக்கும் அவங்க வந்து தே நாட் ரெடி ஃபார் டு கிவ் மீ த லோன். அவங்க என்ன சொன்னாங்க, அதெல்லாம் அங்கேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான்ப்பா லோன் தருவாங்க. நீ என்ன பண்ணுறீங்கன்னா, நீ இப்போ வந்து ஒரு கவு டைரி லோன் வந்து எடுத்துக்கோ 50,000. அதை நீ ப்ராப்பராக ரீபேமெண்ட் பண்ணிட்டீன்னா உனக்கு வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து முத்ரா லோன் வந்து நான் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. முத்ரா லோன் அப்படி இல்லைன்னா 1,50,000 இப்போ இருக்க அந்த கவு லோன்லேயே இன்னும் 1 lakh ஏற்றி 1,50,000 தரோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து 50,000 வாங்கிட்டு ப்ராப்பராக ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சரி, ஓகே. ஏன்னா நம்மளும் ஒரு சின்ன பையன், ஸ்ட்ரைட்டாக போய் பேங்க்கில் எந்த ஒரு லோனு இதுக்கு முன்னாடி வாங்கினதில்லை, இதான் ஃபஸ்ட் லோனை யாரும் தரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு, ஓகே நான் வந்து ஒரு ட்ரஸ்ட் க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காண்டி நான் 50,000 வாங்கிட்டேன். வாங்கிட்டு அதை வச்சு என்ன பண்ணோன்னா, அதை வச்சு ஒரே ஒரு கவு மட்டும் வாங்கி வீட்டில் தான் கட்டி வளர்த்துருக்கோம். ஓகே, இது இப்படியே போச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னா, அடுத்து ஒன்றும் ஆகலை, இதுதான் இவ்வளோ தான் நடந்துச்சு. ஆக்சுவலாக ஐ எம் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் மை ஏஜ் 21. ஏன்னா நான் என்னோடய ஏஜ் 21 வந்தோடனே என்னை வந்து கண்டிப்பாக முத்ரா லோனுக்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளாட்டி எனக்கு இருக்க இந்த டெப்ட் லோனான 50,000 நான் கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்கணும். நான் இன்னும் இப்போ வந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் முடிஞ்சோடனே நான் நவம்பரில் போய் என்னோடய ஏஜ் 21 ஆனோடனே, நவம்பர் 2 தான் என்னோடய பர்த்டே, அது முடிஞ்சோடனே நான் போய் என்னோடய முத்ரா லோன்ஸை வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். அது அப்ளை பண்ணுறதுக்காண்டி டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணணும். அதை வந்து நான் இன்னொரு செப்பரேட் வீடியோவாக நான் போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் இந்த எம்எஸ்எம்இ கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ், முத்ரா லோன்ஸ்க்கான பிளான் ரெடி பண்ணுறது, ரீபேமெண்ட் ஷெடியூல் இது ரெடி பண்ணுறது, கொட்டேஷன் ஆட் பண்ணுறது. கொட்டேஷன் ஆட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஆனால் இதெல்லாம் ஆட் பண்ணால் லோனை என்கேஜிங்காக இருக்கும், ஒரு லோன் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கான காரணம், இது எல்லாத்தையும் எனக்கு இவ்வளோ நாலேஜ் எனக்கு தந்தது வேறு எதுவுமே இல்லை, சாட்ஜிபிடி தான். சாட்ஜிபிடி யூஸ் பண்ணி மட்டும்தான் நான் இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் என்னோடய நவம்பரில் போய் நான் முத்ரா லோன் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் சாட்ஜிபிடி எப்படி யூஸ் பண்ணி என்னென்ன ப்ராம்ப்ட் கொடுத்து எப்படிலாம் யூஸ் பண்ணி நான் வந்து 50,000 முத்ரா லோனை அப்ளை பண்ண போனேன்றதை நான் ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக போடுறேன். அதுக்காண்டி நீங்கள் இப்போ வந்து இந்த வீடியோவை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதுவும் நான் கேட்க விரும்பலை, அவ்வளோதான். ஓகே, அடுத்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். தேங்க்யூ.